பயன்படுத்தி நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஐயா டாக்டர் கலைச்செல்வன் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு 2 நிமிடம் ஐயாவை பற்றியும் அவருடைய பொறுப்பை பற்றியும் பேசுவது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். காரணம், ஐயா அவர்களுக்கு முதல்ல நான் தொலைபேசி மூலமாக அழைத்து வாழ்த்து சொல்லிய பிறகு பத்திரிகை நண்பர்களை அழைத்தேன். அண்ணா, நம்ம ஊர்ல டாக்டர் கலைச்செல்வன் அவர்கள் இன்னைக்கு இந்திய மருந்தியல் ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க, நீங்களா அவர் இன்டர்வியூ பண்ணணும். ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாரு, எதுக்கு நான் இன்டர்வியூ பண்ணணும்? ஆனா நீங்க இன்டர்வியூ பண்ணி இந்திய மருந்தியல் ஆணையம் இவரை பற்றி நீங்க மக்களுக்கு சொன்னாதான் மக்களுக்கு உண்மையாலுமே இந்திய மருந்தியல் ஆணையத்தை பற்றி பட்டி தொட்டியில தெரியும். நகரத்தில் நமக்கு 4 பேர் 10 பேர் 1000 பேருக்கு தெரியுது முக்கியம் இல்லைன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு இந்திய மருந்தியல் ஆணையம்னா என்ன, அவர்களுடைய வேலை என்ன, அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு தமிழகத்திலிருந்து ஒருவர் போயிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கே அது பெருமைங்கிறதுக்காக நிறைய பத்திரிகை நண்பர்களை தொலைபேசி மூலமாக அழைத்து அண்ணங்கிட்ட சொன்னேன், நீங்க கோச்சுக்காம கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் உங்களை அழைக்கும் பொழுது பேட்டி மட்டும் நீங்க கொடுங்க, துறையை பற்றி உங்களை பற்றி சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க, நீங்க லைம் லைட்ல வரமாட்டேன் என்று அடம் பிடிக்காதீர்கள். காரணம், எங்கேயோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வனுக்கு இது ஒரு மோட்டிவேஷன். ஒரு சாதாரண கிராமத்தில் தமிழ் வழி கல்வி, வெறும் தமிழ் வழி கல்வியில தாய்மொழியில 12ஆம் வகுப்பு வரை படித்து அதன் பிறகு சென்னையில படித்து அதன் பிறகு டெல்லியில PhD பெற்று இன்னைக்கு இவர் பாருங்க 2009 இந்த துறையில் குறிப்பாக இந்த ஆணையத்தில் சேர்ந்த பிறகு படிப்படியாக இன்னைக்கு அவருடைய ப்ரொஃபைலை பார்க்கும் பொழுது 130க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாருங்க, ஆய்வு கட்டுரைகள் 130 ஆய்வு கட்டுரைகள். அது நம்முடைய தேசிய அளவில் இன்டர்நேஷனல் அளவில் ஜேர்னல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய நாட்டின் சார்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவா பல அமைப்புகளுக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி IPC சார்பாக பல இடத்துக்கு போயிருக்கிறாங்க, பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி வேறு வேறு புத்தகங்கள்ல 11 சாப்டர் எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிறுவனங்களாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய ஃபெலோஷிப்பை வாங்கியிருக்கிறாங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தமிழ் வழி கல்வியில கிராமத்தில் ஒருத்தர் படிச்சு படிப்படியாக தன்னுடைய கடின உழைப்புல உயர்ந்து எத்தனை இடத்துல சாதனை செய்து இந்த பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு நிறைய பொறுப்புக்கு போக போறாங்க. இதற்கு முன்பு யாரெல்லாம் இந்திய மருந்தியல் ஆணையத்தில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார்களோ அவங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதை தாண்டி இன்னும் ஒரு பொறுப்பு உச்சபட்ச பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் ஜெனரல். இன்னைக்கு நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வது இந்த பாராட்டு விழாவில் இந்த பொறுப்பிலிருந்து சில ஆண்டு காலம் இதில் பணி செய்துவிட்டு வயது குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இன்னும் நம் நாட்டினுடைய உயரிய பொறுப்புக்கு போகத்தான் போறாங்க. அன்னைக்கு மறுபடியும் ஒரு பாராட்டு விழா சோமன் கோட்டையில் நாம் எடுக்கத்தான் போறோம், மறுபடியும் நாம் எல்லாம் சேரத்தான் போறோம்.